இன்றைக்கி கொஞ்சம் வஞ்சர மீன்களை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வஞ்சர மீன் கருவாடு ரெடி பண்ண போகிறோம். நம்மளுடைய சொந்தங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் வஞ்சர மீன் கருவாடு. நிறைய ரேட்டு கொடுத்து வாங்குறீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இன்றைக்கி வந்து நம்மளே சொந்தமாக நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து விற்கிறதுக்காண்டி இல்லை, எங்களுக்கு சாப்பிட்றதுக்காண்டி தான் இந்த கருவாடெலாம் நாங்கள் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். வேறு லெவலில் ரெடி பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வணக்கம் என்னுடைய அன்பான மீனவ சொந்தங்களுக்கு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோலாம் போட ஆரம்பிக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, தொழிலுக்கு தான் ஓடி போயிட்டுருக்கோம். கரையை போய் மீனெல்லாம் இறக்கி கொடுத்துட்டு இப்போ தொழில் பார்க்குறதுக்காண்டி அடுத்து ஓடி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து வஞ்சர மீன் கருவாடு தான் ரெடி பண்ண போகிறோம். அதை தான் இன்றைக்கி வீடியோவை எடுத்து போட போகிறேன் உங்களுக்கு. இந்த மீன்கள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. மீன் எதுவுமே கெட்டு போன மீன் எதுவுமே கிடையாது. நேற்று வலையில் கிட்டத்தட்ட ஒரு 1500 மீன் கிட்ட எங்களுக்கு பாஞ்சது வலையில். அதில் கொஞ்சம் டேமேஜான மீனை தான் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். டேமேஜ்னா வால் உடஞ்சது, இந்த செவுள் பக்கம் கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறது, வயிறு பக்கம் டேமேஜாக இருக்கிறது, இந்த மாதிரி மீன்களை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். எதுக்குன்னா இதை வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்புனாலும் இது ரிட்டன் தான் வரும். ஒருவேளை ரிட்டன் வரும், இல்லைனா அவங்களே தூக்கி வேஸ்ட் பட்டியில் போட்டுருவாங்க. ஏன்னா கத்தாரில் மீன் மார்க்கெட்டில் வந்து ரூல்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கெட்டு போன மீனை நம்ம கொடுத்து விட்டாலே நமக்கு ஃபைன் முதற்கொண்டு நமக்கு போட்டு விட்ருவாங்க. ஏன்னா தனியாக டாக்டர் வச்சு நாங்கள் செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா கத்தார் சூக்கில் இன்றைக்கி நம்ம வேறு லெவலில் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, இத்தனை வருஷம் நான் கடல் தொழில் பார்த்துருக்கேன். நான் வஞ்சர மீன் சாப்பிட்டதே கிடையாது, வஞ்சர மீன் கருவாடு சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் இந்த ட்ரிப் அப்படி இருக்காது. நம்ம இன்றைக்கி இது ரெடி பண்ணுறது, இதை எப்படியாவது நல்லா சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி தான். இந்த கருவாடெல்லாம் ரெடி ஆகி வர்றதுக்கு கிட்டத்தட்ட எப்படி ஒரு 5 நாள் கிட்ட ஆயிரும். இப்போ நான் வந்து மீனெல்லாம் கிழிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கேன். ஒவ்வொரு மீனாக நான் கிழிச்சிட்டு இருக்கேன். சில சொந்தங்கள்லாம் சொன்னாங்க, வஞ்சர மீனில் வந்து முள்ளோடு இருக்கச்சில் வந்து மீன் வந்து நல்ல வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் வந்து முள்ளையும் எடுத்துட்டோம், அந்த வஞ்சர மீனில் இருக்க தலையும் வெட்டி எடுக்க தான் செய்கிறோம். ஏன்னா அதெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இதே வந்து சேல் பண்ணுறவங்க வந்து இது வந்து வஞ்சர மீன் முள் தலையோடு தான் வச்சுருப்பாங்க. இது வந்து எங்களுடைய சொந்த யூஸ்னால் இதனோட தலைப்பகுதி முள் எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி எடுத்துடுறோம். ஏன்னா எங்களுக்கு காயறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது. மீன் இவ்வளோ நேரம் வெளியில் தான் கடந்தது. மீன் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஆனால் இதை இப்படியே வச்சு நம்ம கிழிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் மீனை கொஞ்சம் கெட்டு போக விட்டு நாங்கள் மீனெல்லாம் கிழிச்சிட்ருக்கோம். இதில் உள்ள முள் எல்லாமே வெட்டி எடுக்கும்போது சொல்கிறாங்க வேண்டாம், வெட்ட வேண்டாம்னு சொல்லி. எனக்கு மனசு கேட்கல. இருந்தாலும் எல்லா முள்ளையுமே நான் ஒன்று ஒன்றா வெட்டி எடுத்துகிட்டு தான் இருக்கேன். கருவாடுகளை பொறுத்த வரைக்கும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே கருவாடை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் முக்கியமாக வஞ்சர மீன் கருவாடுனா சொல்லவே வேண்டாம். நம்ம ஊரில் இந்த கருவாடு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கிலோ கருவாடு வந்து 1000 ரூபா அந்த சம்திங்கில் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அந்த மீனும் அந்த ரேட்டில் இருக்கிறதுனால வஞ்சர மீன் வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபா, 1200 ரூபா, 1500 வரைக்கும் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளோ விலை போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்ககிட்ட எடுக்கிற ரேட்டு எல்லாமே கம்மியான ரேட்டில் தான் எடுக்கிறாங்க. ஆனால் விற்கிறவங்க அவ்வளோ ரேட்டு வச்சு விற்கிறாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையுமே வேறு லெவலில் நம்ம வெட்டி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணணும். வயிற்று பகுதியில் கொஞ்சம் குடல் சைடெலாம் கொஞ்சம் அழுக்கெலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த கருவாட்டில் வந்து அதிகப்படியான உப்பு நம்ம சேர்க்க மாட்டோம். நம்ம கொஞ்சம் தான் உப்பு சேர்க்க போகிறோம். நம்ம இதை வந்து அப்படியே நம்ம போட்டாச்சுன்னா இதில் வந்து புழு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த இதில் நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கேன். நம்ம ஃபஸ்ட்டே இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி காய போட்டாச்சுன்னா நமக்கு கொஞ்சம் சுகாதாரமாக இருக்கும். அதனால தான் இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை நான் ஏன் இந்த மாதிரி கோடு போடுறேன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் வந்து சதைகளில் வந்து கொஞ்சம் நல்லா உப்பு பிடிக்கிறதுக்காண்டி தான். நம்ம வந்து அப்படியே மேலே உப்பு ராவச்சில் வந்து உள்ளே வந்து உப்பு இறங்காது எப்போவுமே சதைகளில். அதனால தான் இந்த மாதிரி கோடெல்லாம் நான் போட்டு வைக்கேன். இதுன்னு சொல்லச்சில் வந்து நம்ம உப்பு போட்டு நம்ம தேய்க்கும் போது எல்லா பக்கமும் கொஞ்சம் நல்லா உப்பு இறங்கும். அதனால தான் இந்த சின்ன சின்ன கோடுகளாக நான் போட்டு வச்சுருக்கேன். கருவாடலில் பொறுத்த வரைக்குமே எல்லாருமே வந்து கல்லுப்பு தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் வந்து இன்றைக்கி கல்லுப்பு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எங்களுக்கு போட்டில் சமைக்கிறதுக்காண்டி நாங்கள் ஃபுல்லாக சால்ட் உப்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த சால்ட் உப்பில் இருந்தால் இன்றைக்கி எடுத்து இதுக்கெல்லாம் கருவாடுக்கெல்லாம் நான் உப்பு போட போகிறேன். கல்லுப்பு போட்டால் கொஞ்சம் கருவாடுக்கு வந்து நல்ல உப்பு இறங்கும், உப்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் ஃபுல்லாக சால்ட் உப்பு தான் இன்றைக்கி நான் போடுறேன். அதுவும் ரொம்பலாம் போடுறது கிடையாதுங்க, தேவையான அளவு தான். ஏன்னா இது வந்து எங்களுடைய யூஸ்னால் ஓரளவுக்கு தான் நான் உப்பு போடுறேன். அது மட்டும் இல்லை, மஞ்சள் போடவே இல்லை. நான் கத்தியை வச்சு சின்ன சின்ன பீஸாக கிழிச்ச இடத்துலலாம் அந்த உப்பு நல்லா இறங்கணும்னு சொல்லி உப்பெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தான் இருக்கேன். அப்போ தான் அந்த சதைகள்லேருந்து நல்லா உப்பு பிடிச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் நான் வஞ்சர மீன் கருவாடு ரெடி பண்ணது கிடையாது. இப்போ தான் நான் முறையாக நான் வஞ்சர மீன் கருவாடு ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி கட்டா மீன் கருவாடெல்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். வேறு கிளாத்தி கருவாடு ரெடி பண்ணியிருக்கேன். எல்லா கருவாடும் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் முறையாக இப்போ தான் நான் வஞ்சர மீன் கருவாடு வந்து ரெடி பண்ணுறேன். அது மட்டும் இல்லை,
கருவாடை வந்து நம்ம வந்து இன்றைக்கி காய வைக்க போகிறது கிடையாது. எதுக்குன்னா சதைகள்லாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது, சதைகள்லாம் கெட்டு போகலை. அதனால் இந்த கருவாடை, உப்பு போட்ட கருவாடை எல்லாத்தையுமே நம்ம அழகாக பேக் பண்ணி இந்த பாக்ஸில் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக இதை வந்து ஊற போட்டுட்டு தான் நாளைக்கு தான் நம்ம இந்த கருவாடை வந்து நம்ம காய போட போகிறோம். அப்போ தான் சதைகள் வந்து கொஞ்சம் கெட்டு போய் இருக்கும், நம்மளுக்கு கருவாடும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அதனால தான் இந்த பாக்ஸில் இந்த எல்லாத்தையுமே நான் எடுத்து நான் அடுக்கி வச்சிட்ருக்கேன். %99 வேலைகள்லாம் முடிஞ்சிட்டுங்க. ஒரு வழியாக எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. குறுக்கெலாம் சரியான வழி, 2 மணிக்கு அப்படி உட்காந்துருந்தே வெட்டினதுனால இது மேலேயும் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வச்சு அதை அழகாக நம்ம பேக் பண்ணி வச்சிடலாம். இதை வந்து இன்னும் நம்ம நாளைக்கு தான் காயப்பட போகிறோம். அது வரைக்கும் இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் நம்மளுடைய மீனவ சொந்தங்கள் தொடரட்டும். தேங்க்யூ.